சேராதா கூறியுள்ளார். எப்ராஹிம் மனுஷனுடைய நேபாத்தின் குமாரன் எரோபியாம் என்னும் சாலமோனின் முக்கியக்காரன் ராஜா விரோதமாக கையெழுத்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிழ்ச்சி உண்டார்கள். தேவன் தாம் ஆசீர்வதிப்பார். சாலமோன் என்பது யார்? தாவீதினுடைய மகன். சாலமோன் என்பது தாவீதினுடைய மகன். இந்த தாவீதுக்கு ஆண்டவர் எவ்வளவுமாய் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு பயந்த வாழ்ந்திருந்த போதிலும் அவனுடைய மீறுதல் குணம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவன் நல்ல ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்கு தேவன் அவனுக்கு தடை கொடுத்தார். தாவீது நல்லவர்கள் அல்ல. தாவீது ஒரு பாவத்தை செய்வதற்கு எவ்வளவாக திட்டம் போட்டு திட்டம் தீட்டி அதை எவ்வளவாக அதை செய்து முடித்தார் என்று நாம் நிறைய இடங்களிலே பார்க்கிறோம். தாவீது எவ்வளவுமாய் செய்தாரோ அதற்கு அவ்வப்போது தண்டனையை கொடுத்து கொண்டுதான் வந்தார். உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்ட பொழுது எவ்வளவாக திட்டம் தீட்டினார். தவறான பாதைகளுக்குள்ளே அவர் திட்டம் தீட்டினார். அந்த உரியாவின் மனைவியை அவர் தவறாக பயன்படுத்தினபடியினாலே தன் மகளையே தன் மகன் தவறாக பயன்படுத்தும்படி தேவன் அங்கே திட்டம் கொடுத்தார். நீ மறுவிடத்தில் செய்திருக்கின்ற பாவங்களை ஒழிப்பிடங்களிலே நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னார் தேவனாகிய தந்தை. அவன் பாவத்திற்கேற்ற தண்டனையை தன் மகனை கெடுக்கும்படி அந்த கட்டளை பிறப்பித்தார். ஒன்று, தான் எத்தனை மக்களுக்கு நான் ராஜாவாக இருக்க போகிறேன் என்று அறிய வேண்டும் என்பதற்காக தன் பெருமையை அவன் காட்டின பொழுது அந்த பெருமையை உலகெங்கும் கணக்கெடுத்தான். அந்த இஸ்ரேல் நாடு எங்கும் அதில் அவன் கணக்கு போட்ட தொகையை கர்த்தர் அவனை பார்த்து அவன் இவ்வளவாக பெருமை கொள்ளுகிறானே என்று சொல்லி பாதையை அந்த இடத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார். கொண்டு வருகின்ற போது அவன் கணக்கு தவறு என்பதை தேவன் அந்த இடத்தில் புரியப்படுத்தி அங்கே கொள்ளை நோயை அந்த இடத்திலே கொடுத்தார். அவன் மக்களை காக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் மக்களை ஒன்றும் செய்து விடாதே, எனக்கு மாத்திரமே அந்த தண்டனையை கொடு என்று கேட்டு மக்களை பாதுகாத்து அவன் அவர்களை வைத்திருப்பான். அவன் என்ன செய்கிறான்? தான் உயிர் கர்த்தருடைய கையில் விடாமல் இருப்போமாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யார் போனாலும் அவனுக்கு கவலை. ஆகவே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனுடைய வாதியை உலகத்திலே விடுபடுத்தி தேவனிடத்திலே அவன் வேண்டுதல் செய்தார். ஆகவே அந்த கொள்ளை நோய் வந்தது. 30,000 பேர் இறந்து போனார்கள். ஒருவன் செத்திருந்தால் பரவாயில்லை, 30,000 பேர் இருந்தது. கர்த்தருடைய கையில் விடாமல் இருப்போம் என்று தன்னை அவன் பாதுகாத்துக் கொண்டான். 30,000 பேர் செத்து போனார்கள். பெருமை என்பது 30,000 பேரை அழித்து போட்டிருக்கிறது. தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளை அப்படி அவனுக்கு அவன் செய்கின்ற தன் தப்புக்கும் தவறுகளுக்கும் தண்டனை அவ்வப்போது கொடுத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பாவத்தின் குணத்தை குறைத்துக் கொண்டே வந்தார். தண்டனையை பெற்றுக்கொண்டே வந்தார். ஆனாலும் பரிசுத்த காரியத்திற்குள் அவன் வரக்கூடாது என்பதற்காக தேவன் அவனுக்கு ஒரு தடை போட்டார். நீ எனக்கு ஆலயத்தை கட்டலாகாது என்று சொல். அவன் நியமித்ததுதான் இந்த பச்சைப்பால் இடத்திலே பிறந்திருக்கின்ற அந்த குழந்தையை, இந்த சாலமோனை அங்கே அரசனாக அவன் கட்டளை வாங்குகிறான். அவனுடைய தாய் அதோனி சேவைக்கின்ற சொந்த மகனுக்கு தாவீதினுடைய மனைவிக்கு பிறந்திருக்கின்ற அந்த அதோனி சேவைக்கு அந்த ராஜாவாக கூடியவன் என்று அவன் மனைவி போய் இந்த நாத்தான் அந்த மனைவியிடத்திலே பச்சைப்பயல் இடத்திலே சொல்லுகிறார். உரியாவின் மனைவிதான் அந்த பச்சைப்பால். அந்த பச்சைப்பால் இடத்திலே சொல்லுகிறான், நீ போ, உன் மகனுக்கு வேலைக்காரனாய் இருந்தால் அவனுக்கு அதோனி சேவைக்கு உன்னுடைய மகன் வேலை தொண்டு வேலை செய்யப்பட வேண்டும். ஆகவே நீ போய் அரசனிடத்திலே சொல்லி அந்த இடத்தை அவனுக்கு வாங்கிக் கொடு, அரச பட்டாபிஷேகம் வாங்கிக் கொடு என்று சொல்லி அந்த உரியா என்று தீர்க்கதரிசி
அந்த பச்சை பேரிடத்தை சொல்லி ராஜாவிடத்திற்கு போய் அங்கே சாலமோனுக்கு ராஜாவின் பட்டாபிஷேகம் சுமத்தும்படிக்கு அவள் உத்தரவு வாங்கினாள். அங்கே அதோனிஷேவின் தன் மனைவிக்கு பிறந்திருக்கின்றார். அந்த அதோனிஷேவின் அந்த ராஜாவாகும்படிக்கு அநேகருக்கு விருந்து செய்து வைத்திருந்தார். விருந்து செய்து நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே அந்த நாத்தானை அவன் அழைக்கவில்லை. அதோனிஷேவி அந்த தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அழைக்காதபடினாலே இந்த நாத்தான் அந்த துஷ்ட வேலையை செய்து முடிக்கிறான். தேவனுடைய மனுஷனாக தீர்க்கதரிசி பண்ணுகிற வேலையை பாரு. விருந்துக்கு அழைக்கப்படவில்லை அதோனிஷேவி என்பதனாலே அந்த தீர்க்கதரிசியாய் இருக்கின்ற இந்த நாத்தான் பட்சப்பாளிடத்திலே சொல்கிறான், உன்னுடைய மகனை அரசனாகும்படிக்கு ராஜாவிடத்திற்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி உடனே அவள் போகின்றாள். தன்னுடைய அவள் இனி அவளுக்கு தாவீதுடைய மகனுக்கு அதோனிஷேவிற்கு இவன் சித்தியாகிறார். இவன் ஒரு பெண்ணை பிரியமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறான். இந்த அதோனிஷேவி உடனே அது சாலமோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஓ, இவன் அந்த பெண்ணை எனக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறான். அவன் அன்மாவிடத்திலே சொல்கிறான், நான் அவளை நேசிக்கிறேன், அதோனிஷேவிற்கு நேசிக்கிறான், அந்த பெண்ணை எனக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான். முதலாவது ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும். அவளுடைய கணக்கு பட்சைப்பாளுடைய கணக்கு. அரசனிடத்திற்கு போகிறான் தாவீது ராஜாவிடத்திற்கு, நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த வாக்கின்படி என்னுடைய மகனாய் இருக்கின்ற சாலமோனை இந்த நாட்டுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார். அது அவனுக்கு மனநோவை தந்திருந்த போது, தாவீதுடைய இருதயத்திற்கு அது ஏற்றதாக இல்லாமல் இருந்த போது, கொடுத்திருக்கிற வாக்குக்காக நான் அப்படியே நான் செய்கிறேன் என்று சொன்னான். உடனே அவன் அரசன் நீ அந்த தாய் என்ன செய்கிறாள், பட்சைப்பாள் அதோனிஷேவின் இடத்தில் போய் அவன் என்னுடைய மகன் தான் ராஜா அந்த நாட்டுக்கு, நீ அல்ல என்று சொல்கிறான். உன் தகப்பன் என் நாட்டுக்கு என் மகனை ராஜாவாக்கினார் என்று. உடனே அதோனிஷேவிக்கு அவனுடைய பட்சிப்பாளிடத்தில் அரசனுடைய தாய் ஆயிற்றே, அரசன் எது வேண்டுமானாலும் செய்வானே, என்ன செய்யட்டும் என்று சொல்லி தான் ராஜாவாக்கப்பட்டிருக்கிறதை மறந்து அவன் ராஜாவில்லை, நான் இல்லாமலே போய்விடுகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு திருமணம் செய்து விடு என்று அவளிடத்தில் கேட்கிறார். அதற்கு அவள் பட்சைப்பாள் சொல்லுகிறாள், சரி, அந்த பெண்ணை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கின்றேன், ராஜாங்கத்தை என் மகனுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அதன்படியே அதோனிஷேவி அவனுடைய அந்த பெண்ணுக்காக அந்த ராஜாங்கத்தை வேண்டாம் என்று சொல்லி சாலமோனுக்கு கொடுக்கும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்ட சாலமோன் என்ன செய்கிறார், ஓ, அந்த பெண்ணை நீ எப்படி அவனுக்கு கொடுக்கலாம் என்று நீ சொல்லலாம், நான் தான் ராஜாவாயிற்றே என்று சொல்கிறார். இல்லை, அவன் பிடிவாதமாயிருந்தான் ராஜாங்கத்தின் மேலே. ஆகவே ராஜாங்கத்தை என்னிடத்திலே முன்னெடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவளுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன், அந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று சொல்லி உடனே ஆகவே அப்பொழுதுக்கு நான் மாத்திரம்தான் அதை நான் சொன்னேன் என்று இவள் அப்படியே சகா வாங்குகிறார். உடனே அவன் சாலமோன் ராஜாவாக்கப்பட்டு ஆட்களை அனுப்பி அந்த அதோனிஷேவியை சிறைச்சேதம் பண்ணுகிறான். அவன் வெட்டி எரித்துவிட்டு அந்த பிள்ளையை அவன் நேசித்திருந்த அந்த பெண்ணை தனக்கு எடுத்துக் கொண்டான். முதலாவது பாவம் அவன் செய்திருக்கிறான். அதையும் தேவன் அவனுக்கு மன்னித்தார். அதோனிஷேவியினுடைய ரத்தங்கள் அவனுடைய சாலமோனுடைய வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தீர்க்கதரிசிகளும் எந்த ஒரு பாதிரியாரும் எந்த ஒரு போதகரும் இதை குறித்து நடத்தப்படுவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கின்றான், தாவீது, நீ எனக்கு ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம். அவனுடைய எண்ணங்கள் அவனுக்குள்ள அதிகமாயிருந்தது. கெட்ட சிந்தனைகள், கெட்ட ஏடுபாடுகள், இதெல்லாம் அவன் ராஜாவாயிருந்த போதிலும் இதையெல்லாம் அவன் செய்து கொண்டிருந்த போதிலும் ஆண்டவன் மேல அவன் தனித்த ஒரு பாசத்தையும் நேசத்தையும் கொண்டிருந்தான் தாவீது. ஆகவே ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்து ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும்போது நீ அதை கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஒரு அசுத்தமானவருடைய கையில் எதையுமே எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. ஆகவே அவன் என்ன செய்கின்றான், உன்னுடைய மகனாயிருக்கிற சாலமோன் அதை கட்டட்டும் போய் என்று சொல்லி தேவன் அவனிடத்தில் இருந்து கட்டக்கூடாதபடி அதை தள்ளி வைத்தார். அவனுடைய மகனிடத்தில் அவனுடைய மகன் முதல் ஒரு பாவத்தை கொலை செய்து முன் ரத்தப்பழி முதல் வாங்கியிருக்கிறான் ஆட்களை.
இந்த அதோனிசேபையினுடைய ரத்தத்தை அவன் வாங்கி இருக்கிறான், அந்த பாவத்தை அவன் ஏற்றிருக்கிறான். ஆனால் ஆலயத்தை கட்டி முடிக்கின்றான். கட்டி முடித்தவுடன் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் மேலே என்னுடைய கண்களும் என்னுடைய செவிகளும் எப்போதும் திறந்திருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். உலகத்திற்கு எந்த ஒரு ராஜாவுக்கும் இல்லாத நாணத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார். நீ ஏறெடுக்கும் ஒவ்வொரு சட்டத்திற்கும் நான் இடத்திலே பதித்தருவேன் என்று சொல்லி இருந்தார். அந்த ஆலயத்தை கட்டினதற்காக அவனுக்கு கூலி கொடுத்திருந்தார் ஆண்டவன். அவனும் அநேகம் பெண்களை அவன் நேசித்து 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 அப்படி அத்தனை பெண்களையும் அவன் கட்டிக் கொண்டான். அவனுடைய பெண்கள், பரஸ்திரிகள், அவனுடைய வேலைக்காரிகள், அவனுடைய வீட்டினுடைய மனைவிகள், இரண்டாம் மனைவிகள், துணைவிகள், அவனுடைய இத்தனை கேடுகட்ட மக்களை, அந்த பெண்களை எல்லாம் அவன் சேர்த்துக் கொண்டே வந்திருந்தான். ஆகவே பொறுத்து பொறுத்து தேவன் கொடுத்திருக்கிறார் வாக்கு. உனக்கு முன்னிருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின்னே வருகின்ற ராஜாக்களிலும் ஒருவரும் உனக்கு நிகராக இருக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார். அத்தனை ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். அவனோ கேடு கட்டவனாக, இந்த சீர்கட்டவனாக அவன் மாறிக்கொண்டே போய்கொண்டே இருந்தான். அவன் அப்பா கொட்டி குடியிருந்த வீடுகளை எல்லாம், அரண்மனைகளை எல்லாம் புதுப்பித்து புதுப்பித்து கட்டிக்கொண்டே வந்தான். அப்பனுக்கு மகிழ்ச்சி செலுத்தும்படி, தேவனுக்கு மகிழ்ச்சி செலுத்தும்படி கண்டான். ஆசீர்வாதம் தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்காக, உன்னை ஆசீர்வதித்தார் என்பதற்காக நீ தவறான பாதைகளை நீ செய்யும் போது, போகும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு சாபங்களாக மாறும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆண்டவருடைய பிள்ளைதான், நீ ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் தான். இன்றையே நான் பேஸ்புக்கிலே பார்த்து கொண்டே வருவேன். எப்பொழுது அதற்கு எனக்கு பிடிக்கல என்றால் உடனே அந்த இடத்துல அப்பொழுது நான் அதை எழுதி அதுக்கு ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறேன். இன்றைக்கு பாஸ்டர்கள் ஆலயங்களிலே தசமபாகம் என்றும், இதோ தோத்திர காணிக்கை என்றும், இதோ அவர்கள் பொருத்தனை காணிக்கைகள் என்றும், திருவிழா காலங்களினுடைய காணிக்கை என்றும், இதோ அவர்கள் அறுவடை காலங்கள் என்றும், இப்படி ஒவ்வொன்றுக்காக தன்னை காணிக்கைகளை கொண்டு வருடத்தின் சந்தா என்றும், பண்டிகை காலத்திற்கு என்று ஒரு காணிக்கை என்றும் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று ஒரு நீண்ட ஒரு பட்டியலை நான் வாரிதான் சொல்லியிருக்கிறேன். இந்த பாதி பட்டியல் மறந்துட்டேன். இத்தனை காணிக்கைகள் அவர்கள் கேட்டு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதற்கு நான் அதற்கு கமெண்ட் கொடுத்திருந்தேன். அதாவது கேடுகட்ட மதத்தை பின்பற்றி போகின்ற மடையர்கள் இருக்கும் வரையிலும், கேடுகட்டும் மதங்களை பின்பற்றி போகின்ற மடையர் இருக்கின்ற வரைக்கும், மானம் கெட்டு மதத்திற்காக வாழுகின்ற மடையர்களுக்கு பொழுதுதான் ஆக வேண்டும் என்று இருந்தது. எத்தனை மக்களுக்கு இது உரைக்கமா உரைக்காது எனக்கு தெரியாது. கணவனே அது எழுதியிருந்தேன். அத்தனைக்கும் ஆண்டவருக்கு இங்க ஒரு கோயில் இருக்குது என்று சொன்னால் வெளியூர் கோயில் இல்லையா? அவங்க ஊர்ல ஒரு கோயில் கிடையாதா? ஒரு சுண்டவதற்கு ஒரு அளவு இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்று வாழாமல் தனக்கென்று வாழுகின்ற கூட்டங்கள் இருக்கும் வரையில் தேவன் என்றைக்கு மகிழ்ப்பட போவதில்லை. மக்கள் பைத்தியம் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதைத்தான் மக்கள் நடந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜபங்கள் கிடையாது. தேடி தேடி போறது, இமயமலைக்கு போறது, காஷ்மீருக்கு போறது. நான் எதுக்கு இமயமலையும் காஷ்மீருங்கிறதெல்லாம் இறங்குற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது. அங்க போனா இங்க போனா கிடைக்கும். எங்கே போகின்றாய்? எங்கே தேடுகின்றாய்? இறைவனை உனக்குள்ள இருக்கிறார் அறியாயோ? எங்கே தேடுகின்றாய்? உனக்குள்ள இருக்கிறவரை எங்கு தேடிட்டு இருக்க? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றன. இத்தனை ஆண்டவர் அந்தனுடைய சாலமோனுடைய வழிகளை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அன்றவனை ஆசீர்வதித்திருக்கிறார். உனக்கு இருந்த ராஜாக்களிலே முன்னும் இருக்க போவதில்லை, பின்னும் இருக்க போவதில்லை. நான் உன்னோடு இருப்பேன். செய்யும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நான் பதில் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்ற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவன் செய்கின்ற எல்லா பொல்லா பிரபஞ்சத்தினுடைய வேஷத்திற்கெல்லாம் ஒரு தக்க தண்டனை கொடுத்து போகின்றார். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் போதாலும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும். கிரியை இருக்க வேண்டும். கிரியை ஒரு கண் தெரியாத ஒரு அம்மா, எத்தனை கண்ணு தெரியுறீங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பார்த்து கொடுக்க தெரியல அந்த கைப்பிரதை.
இந்த கண்ணு தெரியாத அம்மாவோட கைப்பறை கொடுத்து வெட்டு வெயில கொண்டு உட்கார வச்சு அந்த அம்மா யார் போறாங்கன்னு தெரியாது கூட நீட்டி 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 வச்சுட்டு ஒருத்தரும் வாங்குவதற்கு இல்லைங்க. மக்களை பாருங்க, சீர்கெட்ட மக்கள், சிந்தனை கெட்ட மக்கள் எத்தனை பேர் அந்த பேஸ்புக் பார்த்திருப்பாங்க இல்லையா? ஒருத்தர் கூட அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு கமெண்ட் பண்றான், என்ன பண்றா, பெரிய பெரிய நடிகர்களுக்கு தான் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுவீங்களா, எனக்கெல்லாம் பண்ண மாட்டேங்களா? ஒரு பெரிய நடிகரே கேட்கிறான், அவனுக்கு கோடிக்கணக்கில் உறுதிக்கும். இந்த சத்தியத்தையும் நீதியின் பாதையை காட்டிக் கொண்டிருக்கின்ற பாதை தெரியாத ஒரு பெண்மணிக்கு ஒரு கமெண்ட் கூட அங்கே போடல மக்கள் அப்படின்னு பாருங்க எவ்வளவு வாயிருக்கு. மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? உப்புக்கு ஒரு பைசா கொடுக்க மறுத்தா இந்த இந்திய தேசம் உப்புக்கு வரி கேட்ட ஒரு பைசா கொடுத்து கேட்டான். வெள்ளக்காரன் எதுக்கு? இன்னைக்கு பாலைவனத்துக்குள்ள ரயில் போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல போட்ட ரயில் 100 ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. பாலைவனத்துக்குள்ள ரயில் போயிட்டு இருக்கு. அந்த ரயிலை எல்லாம் ஓட்டுறதுக்கு காசு எது? அன்னைக்கு அதை செய்யறதுக்கு, அந்த வழி அமைக்கிறதுக்கு அந்த சோறு எது? உப்புக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்னு காந்தி அங்கிருந்து டெல்லியில இருந்து இங்க தண்டி வரைக்கும் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு பைசா கொடுக்க மாட்டேங்கிற வரிக்கு நான் தரமாட்டேன். இன்னைக்கு 30% வட்டி வரி, இன்னைக்கு நடந்தா வரி, உட்காந்தா வரி, எந்திரிச்சா வரி, இதெல்லாம் எதுக்கு? பல்லாயிரம் கோடி, ஒரு தமிழ்நாட்டிலேயே பல்லாயிரக்கணக்கான கோடி கோடி கோடியா போயிட்டு வரி, ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு எத்தனை ரயில் போட்டிருக்கிறான், எத்தனை இங்கிலீஷ் மருந்து கண்டுபிடிச்சிருக்கிற நோய்களுக்கு எல்லாம் அவன் கண்டுபிடிச்சு அனுபவத்தை இங்க நாம ஒதுக்கிட்டு இருக்கிற, வாங்கிட்டு இருக்கிற, போட்டிட்டு இருக்கிற. அதை அவன் கண்டுபிடிச்சு கொடுத்த மருந்து கூட சரியா யூஸ் பண்ண எழுதி கொடுக்காம தப்பா எழுதி கொடுத்து நோவை எச்சா விட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்திய தேசத்துக்கு தான் சுதந்திரம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நிலைகளை பார்க்கின்றோம். நான் மருந்துகளை குறை சொல்லவில்லை, டாக்டர்களை குறை சொல்லுகிறேன். ஏனென்றால் மருந்து எதை மருந்து கொடுக்கணும் அதை கொடுப்பது கிடையாது. இவங்களுக்கு ஆள் ரெகுலரா வந்துட்டு இருக்கு, ரெகுலரா பணம் தூக்கி இவங்களுக்கு யாரும் ரெகுலரா வந்துட்டு இருக்கு. இப்படித்தான் இன்றைக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எந்த மருந்துக்கு உரிய மருந்துகளை செய்வது கிடையாது, ஒரு மெடிசினை கொடுப்பது கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கின்றோம். தரங்கெட்ட செயல்பாடுகளுக்கு செய்கின்ற ஒவ்வொரு மனுக்குலத்துக்கும் தக்க தண்டனையை தேவன் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அநீதிக்கு துணை போகிறார்கள், நீதிக்கு தோரணிக்கிறார்கள், அக்கிரமத்திற்கு வழிகள் காட்டுகிறார்கள், நல்லவருக்கு வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவன் ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, உனக்கு பின்னே இருக்கின்றவர்களும் இல்லை, உனக்கு முன்னே இருக்கிறவர்களும் இல்லை, உனக்கு சகலவிதத்திலும் ஞானத்தையும் புத்தியும் அறிவியும் உனக்கு தருகிறேன், நீ ஏழைக்கும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நான் தக்க பதிலை தருவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்த தேவனாகிய தந்தை. அந்த தந்தை நம்முடைய செயல் போக்குகள் செயல்பாடுகள் எல்லாமே தரம் கெட்டு போனால் அதுக்கு தக்க தண்டனையை தேவன் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். அவன் ராஜாவுக்கு விரோதமாக இதோ கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்த போது எரேமியாம் என்பவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். இவன் இந்த அவனுடைய எரேமியாம் எப்படிப்பட்டவன்? இந்த சாலமோனுடைய அரண்மனையிலே பராக்கிரமசாலி. அவனுடைய தாய் ஒரு விதவி, அவனுடைய தாய் ஒரு விதவி அந்த எரேமியாமை வளர்த்திக் கொண்டிருக்கிறார். இவன் இந்த சாலமோனுடைய அரண்மனையிலே இவன் ஒரு வேலைக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த எரேமியாம் அதனுடைய மில்லோவை அவன் அப்பாவுடைய மில்லோவை கட்டி தாவீதுடைய நகரத்தை கட்டி புதுப்பித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வேலையை யாரிடத்தில் ஒப்படைக்கிறான்? இந்த எரேமியாமினிடத்திலே ஒப்படைக்கிறான். இந்த இடத்தை இந்த கட்டுறதுக்கு நீங்க அதை பார்த்து பராமரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரனிடத்திலே அந்த வேலையை கொடுத்து பணத்தையும் அவனிடத்திலே கொடுத்து அவன் அப்பனுடைய வீட்டை அதை பெரிதாக்கி சுத்தப்படுத்தி புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அந்த கட்டளை அவன் வேலையை அவன் கையிலே கொடுத்துகிறான். எரேமியாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தையெல்லாம் அவன் விசாரித்தான். அவனுடைய தாத்தா பாட்டம் முன்னோர்கள் எல்லாருடைய சொத்துகளையும் எல்லாருடைய வார்த்தைகளையும் இவன் கையில் நல்ல காரிய சமர்த்த கரெக்டா அவன் சொல்லுவான்.
இவன் கரெக்டா செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எல்லாம் அவனுடைய கையில் விட்டு கொடுத்தார். யாரு? சாலமோனத்தில பெரிய ஞானி. சாலமோன போல ஞானி உலகத்துல யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஞானி. அது ஆண்டவரும் அவனுக்கு முத்திரை போட்டிருந்தார். ஆண்டவருக்கு கொள்ளாத காரியத்திலே செய்யப்படுகிற போது தேவனுக்கு வருகின்ற கோபம் இருக்கிறதை அவருக்கு கிருபை 1000 தலைமுறைகளுக்கு காத்து காத்து வைக்கிறார். கோபம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இல்லாமல் அவருடைய கோபம் பற்றி எரிஞ்சு ஒரு நிமிஷம் தான் தொடர்ந்துடும். ஆகவே அந்த காரியத்தை எல்லாம் காரிய சமர்த்தன். தாய் விதவை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அதனால கண்டிச்சு தான் வளர்க்க முடியும். கஞ்சி இல்லைன்னா தாய் ஒன்று சொல்லுவாங்க, சோத்துக்கு இல்லைன்னா ஒன்று சொல்லுவாங்க. ஆண்டவர் தான் நமக்கு கதி வேற யாரு. மற்றவங்களுக்கால சொந்தக்காரர் நிறைய இருக்கும். ஆனா விதவைகளுக்கு யார் இருக்கிறான்? அப்போ மூட்டுக்கு போனால நம்ம அப்போ மூட்டுக்கு போனா அவன் தம்பி கொண்டாடி அண்ணன் கொண்டாடி எல்லாம் இருக்காங்க. நம்ம சந்தோஷமா கூப்பிட்டு சாப்பிடலாம் இல்லையா? குழப்பத்து இல்லைன்னு வந்துட்டா அவங்க எவ்வளவு கொடூரமா இருப்பாங்கிறதெல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில அந்த தாய் தன் பிள்ளைகளை வளர்த்தலாம். யாரு வீட்டுக்கு போயிடாத சாமி, யாரு வீட்டுக்கு வாங்கி சாப்பிடாத சாமி, கடவுளை மட்டும்தான், ஆண்டவரை மட்டும் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்த நம்மளினாலே அவன் காரிய சமர்த்தனாய் இருக்கிறான். ஆகவே எந்த யார் நல்லா வேலை நல்லா செய்யறாங்களோ, நல்ல உத்தமமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அரசன் என்ன யாருக்குமே பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரிய சமர்த்தனாய் இருக்கின்றபடியினாலே என் தாய் வளர்த்திருக்கிற சொல்லி சொல்லி தன்னுடைய குறைகளை சொல்லி சொல்லியே வளர்த்தி இருக்கின்றபடியினாலே அவன் எல்லா காரியத்தையும் பிடிப்போடு செய்து கொண்டிருந்தான், பற்றுதலோடு செய்து கொண்டிருந்தான். ஒரு கர்த்தருடைய நம்பிக்கை தேவன் மேலே வைத்துக் கொண்டு அவ்வளவு அழகாக அந்த காரியத்தை செய்தபடியினாலே ராஜாவுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஆகவே அவனுடைய காரியங்களை எல்லாம் அவன் கைவிட்டு கொண்டிருந்தான். இவன் பார்த்து அக்காலத்துல ஏரோபியாம் எருசலேமிலிருந்து வெளியே போகின்ற போது இந்த சீலோவில் நானா அகியா எனும் தீர்க்கதரிசி புதுச்சாட்சியை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில். நல்ல காரிய சமர்த்த உள்ளது, நல்ல காரியத்தை கரெக்டா செய்யும். ஆண்டவரும் அப்படிப்பட்டவங்களுக்கான தேடிட்டு இருக்கிறாங்க. 10ஆம் போதுக்குள்ள இருக்கிறது மாட்டாங்க. வந்து ஒரு காரியத்துல ஒரு தனித்து ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆண்டவருடைய காரியங்களை யாருமே ஒரு செய்ய மாட்டாங்க. ஆகவே இவர் என்ன செய்கிறார்? இந்த மாதிரி காரிய சமர்த்தம் உள்ளவனை அவ்யா என்னும் தீர்க்கதரிசி அவனை சந்திக்கிறார். யார் சந்திக்கிறாங்க? பொறுப்பு இருக்கிறாங்க, காரியத்துக்கு எடுத்து காரியத்தை செய்து முடிக்கிறார், அறிவு இருக்கிறது, கர்த்தருடைய ஞானம் இருக்கிறது, கர்த்தருடைய அறிவு. சும்மா வேணாம் தானாம் போனாம் வந்தான் போனான் திரும்பிட்டு இருந்தாவல்ல, அது நடக்காது. ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏதாவது 10ஓட ஒன்று இது போயிட்டு காரியத்தை சமர்த்த உள்ளவனாய் இருக்கின்றபடினாலே அவ்யா என்னும் தீர்க்கதரிசி அவனை சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறார்? ஒரு காரியத்தை தீர்க்கமாக செய்கிற தேவன் எலியா நோவாவை ஏன் சந்திச்சார்? கரெக்டா சொல்லிட்டு போயிட்டார். வேலையை செய்யி, அந்த வேலைக்குள்ள இத்தனை பேர் வெயி, இத்தனை மிருகத்தை வெயி, சுத்தமுள்ளத்தனை வெயி, சுத்தம் இல்லாதத்தனை வெயி சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இதையும் அழிக்கூடாது, அதுவும் இருக்கிறதுக்கு சுத்தம் இல்லாதெல்லாம் 2 சூடு, 1 சூடு, சுத்தம் உள்ளதான 7 சூடு. இது எல்லாம் செஞ்சு வேலையை செஞ்சு எல்லாம் உடல் பொருள் எல்லாம் வெளியே சொல்லி போயிட்டார். எத்தனை துன்பங்கள், எத்தனை வேலைகள், எத்தனை பிரச்சனைகள் அத்தனையும் சந்தித்து அந்த வேலையை செய்து கொடுத்தார். காரிய சமர்த்துவம் அத்தனையும் சந்தித்தார். ஒருத்தர் இல்லைங்கிறதுக்காகவோ, என் பொருளை அவங்க திருடிட்டு போயிட்டாங்கிறதுக்காகவோ, அந்த பொருளை அவருக்கு அழிச்சிட்டாங்கிறதுக்காகவோ அவர் தெரியும். யாரை நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்க வேண்டும் என்று தேவாதி தேவனுக்கு தெரியும். அதனால்தான் அவருடைய நோபாவிடத்தில் வந்து அந்த காரியத்தை சொல்லிட்டு போயிட்டார். எப்ப வந்தார் ஆண்டவர்? ஸ்ரீல வந்தார். கடைசியில் வந்து கதவச்சாதான் வந்தார். அலைஞ்சு வெளியே துக்கப்படும், வேதனைப்படும், கட்டு எல்லாம் காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை புதறக்கூடாது. சரி பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை கோப்பித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து
நடந்தபடியினாலே பேழையை கட்டி அவன் முடித்தார். ஆண்டவர் கதவை சாத்தம் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். அது செய்து முடிக்கிற திராணி அந்த பிள்ளைகளுக்கு மகத்துதான் அந்த திராணி. அதைத்தான் காரிய சமர்த்தப்பட்டவனாக அபியா என்ற தீர்க்கதரிசி அவனை சந்திக்கிறார். ஆண்டவர் யாரை சந்திக்கிறார்? தீர்க்கத்தோடு இருக்கிறவர். காரியத்தை சமர்த்தாக முடிக்கிறது. ஏதோ கடமைக்கு செஞ்சுட்டு போயிட்டு ஒன்று ரெண்டு இங்கொண்டு பேசிட்டு அங்கோடு பேசிட்டு அப்படி ஒன்று பேசிட்டு இப்படி ஒன்று பேசிட்டு போறது இல்லையா? தெளிவாக இதை சொன்னார். அபியா தீர்க்கதரிசி அந்த அவனுடைய யெரொபெயாமை சந்தித்து வருகிறார். அவன் 2 பேரும் அவன் சந்திச்சு போகல. அடியா ரகசியத்தை கொடுக்கிறது அது அல்ல, அது அசிங்கம். தேவனுடைய ரகசியங்களை ஒரு இடத்தில் கொடுக்கிறார் என்றால் அந்த ரகசியத்தை வாங்கிட்டு ஆண்டவரையே திட்டுவது. அப்ப சொல்ல முடியுமா? எதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆகவே எந்த ரகசியத்தையும் பாதுகாக்கிறவர்களிடத்தான் தேவன் ரகசியத்தை கொடுப்பார். அதை வந்து பப்ளிக் பண்ணி அதை நாசப்படுத்தி அதை குப்பமேடாக்கி அவரையே திட்டி அவரை பதம் பார்த்திருந்தார். ரகசியத்தை சொல்லுவதற்கு அருகதையற்றவரிடத்திலே ஒரு ரகசியத்தை ஆண்டுடைய ரகசியத்தை சொல்ல முடியுமா? சொல்ல எது என்றால் தன் விரும்பியத்தை பாதுகாத்துக் கொள்ளும். ஆகவே தனியாக அந்த அகியா என்ற தீர்க்கதரிசி யெரொபெயாமை ஏலியை சாபத்தை கொடுப்பதற்கு சின்ன குழந்தை கூட்டிட்டு வரார். கர்த்தர்களுக்கு விளக்குகள் அனைவரும் அவர்கள் படித்துக் கொள்வார் பொருந்துவார். 100 வயசு ஆண்டவரிடத்துல வாங்கி இருக்கிறான். ஆண்டவருடைய ஆலயத்தில் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் இல்லாமையே பணி புரிஞ்சிட்டு இருக்கிறான். அது வரதை வாங்கி குழச்சிட்டு சின்ன குழந்தை. அது அந்த குழந்தைகளிடத்துல போய் ஏலியினுடைய வரலாறு சொல்ற. ஏலியினுடைய வரலாறு அப்போ ஏலியின் இடத்துல சொல்ல வேண்டிய சாபத்தை அவரிடத்திலே சொல்லலாமே. நீ என்னிடத்துல தூபம் காட்டிட்டு இருக்க வேண்டாம், எனக்கு ஆசாரி கூடி நீ பண்ண வேண்டாம், உன்னோட குடும்பத்தை நான் அழிக்கிறேன்னு சொல்லலாமே. சொல்லு என்றார். அந்த சின்ன குழந்தை எழுப்பி சொல்லலாம். கர்த்தாவே சொல்லு அடியே. அந்த சின்ன குழந்தை விட்டு சொல்றான், அவனுடைய குடும்பத்தை அழித்து போகிறேன், அவன் பிள்ளைகள் சாக போகிறார்கள். ஏழு இதை கேட்டவுடன் மலால் பூசித்து அவனுக்கு சாக போகிறான் என்று குழந்தையின் இடத்துல போய் சொல்லிட்டு இருக்கிறார். என்ன எந்த நிலையில் இருந்திட்டாலும் கலங்கிட வேண்டாம், அந்த நிலை அறிந்து உன்னை காத்திடுவாயே. மனித நாளை என்னவாகும் நினைத்திடுவாயே, என் தேவ நாளை எல்லாமாகும் அறிந்திடுவாயே. யெகோவா 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 யெகோவா. கர்த்தருடைய நாமத்தை பாரு. அவருக்கு யாரும் தேவையில்லை. நீ பட்டம் பெற வேண்டும் என்பதல்ல, நீ பணக்காரனா இருக்க வேண்டும் என்பதல்ல, நீ ஆலயத்தின் முதன்மையானவன் அல்ல, நீ முதன்மையானவர்கள் அல்ல, நீ தீர்க்கன் அல்ல, நீ பாதிரியர் அல்ல, நீ போதகர் அல்ல. அதுக்கு மேல சொல்ற ஐயரா, ஐயர் வருவார். எல்லை எழுப்பப்பட்ட கல்லறைகளே, அசுத்தமான கல்லறைகளே, இன்னுமா உனக்கு புரியல? ஐயர் வருவார், ஜபம் பண்ணுவார். உன்னுடைய ஜபம் போச்சு. ஐயர் பூமன் கொட்டுடைய நீ ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்களை கொஞ்சம் நரகத்தில் தாங்கள் விலகிறது மட்டுமில்லை, அவனையும் சேர்த்து தள்ளிட்டு அவன் ஏற்கனவே வந்திருக்கிறான். அவனை மறுபடி தூக்கி கள்ள கொண்டு நடுவாண்ட வச்சுனாரு. இவனை கொண்டு அதை முன்னாடி வச்சு கொடுக்கிறான். அவன் வர்றான் நேரத்தை எழுதி. இதோ இதற்கு முன்னே மரித்தவர்கள் எல்லாம் கடற்கரையில அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். நாமும் அதற்கு முன்னே போவதற்கு முன்னாடி, நாம போறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு முன்னாடி வந்துடுவாங்க. ஆமே பூஜை ஐயர் வந்துட்டார், சாமி விட்டாச்சு, அவன் கண்ணியை கொடி கொடித்து போடுவது புரிந்தது கதை. எங்கே உங்களுடைய விசுவாசம்? எங்கே உங்களுடைய ஜீவியம்? எங்கே போகிறது? என் இயேசுவானவர் கல்லறைக்கு போகும்போது கண்ணீர் விட்டு கதறினார். அந்த உயிர்வீச்சு கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதனுடைய துக்கத்தை அறிந்து அவர் கண்ணீர் வடித்தார். நீ எந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்?
ஆண்டவருடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள். கண்ணீர் விடுங்கள், கதறுங்கள். ஒரு துக்கத்தமாய் இருக்கின்ற வீட்டுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்கள், ஒரு அமைதி கூறுங்கள். துக்கத்தை தன்னோடு துக்கமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் தேவன் நீதி, தேவன் நம்மோடு இருக்கிறதை அடையாளம். உன்னை பார்த்த மாத்திரத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த யெரொபெயாமின் இடத்திலே அகியா தீர்க்கதரிசி அவர் தனியாக கூட்டிக் கொண்டு போகிறார். ஆண்டவருக்கு பயமா சாலமோனிடத்தில் பேசுவது? ஆண்டவருக்கு பயமா இந்த உலக மக்களிடத்தில் பேசுவதற்கு? ஆண்டவருக்கு பயமா அந்த நினிவே மக்களிடத்தில் பேசுவதற்கு? யோசித்து பாருங்கள். தகுதியற்றவர்களை தரம் கண்டு எடுத்து தகுதிப்படுத்துகின்ற தேவனாகிய தந்தையார் என் தேவனாகிய காரிய சமர்ப்பணமாக இருக்கின்றபடினாலே அகியாயின் தீர்க்கதரிசனை சந்திக்க அவர் வருகிறார். தனியாக கூட்டிக் கொண்டு போகிறார். அப்பா, அப்போ நான் அகியா தான் போட்டுக் கொண்டிருந்த புது சாண்டியை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு என்ன செய்யறாரு? புது இல்லையா பனி பிரதேசம். அந்த பனி பிரதேசத்திலே அவர் போட்டுக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய புது சால்வியை எடுத்து அந்த அதனுடைய எரேபியாவுக்கு முன்னாலே அந்த சால்வி எடுத்து 12 துண்டாக கிழித்துள்ளார். 12 துண்டுகளாக கிழித்து 10 துண்டுகளை அந்த பீசுகளை அந்த எரேபியாவின் கையில் 2 துண்டை அவர் கையில் கொடுக்கிறார். இதோ 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் என் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய மன்றாட்டுகளும் உன்னுடைய வேண்டுதலும் எப்பொழுதும் என் சன்னதியிலே வந்து நிற்பதாக, உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்தின தேவனாகிய கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்தை கிழிச்சு போடுறார். இல்லையா? நீ தான் நடக்கும் பாதைகளை சரியாக வைத்திருக்க, எண்ணுகின்ற சிந்தனைகளை சரியாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். என்னை ஆசீர்வதித்தார், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று எதையும் நீ செய்து கொண்டிருந்தால், தேவனுக்கு அடுக்காத செயல்பாடுகளை செய்து கொண்டால் ஓடு கிழிக்கப்படும். புது துணிகள் எல்லாம் அவர் கிழித்து 10 துண்டுகளை எடுத்து அதனுடைய எரேபியாவின் கையிலே கொடுக்கிறார். காய்க்கு சமர்த்தத்துள்ளவனுடைய கையில், கர்த்தருக்கு பயந்த வாழ்களுடைய கையில் இருக்கிறார். 10 துண்டுகளை கொடுத்து, இதோ இதோ நான் அவனுடைய சாலமோனுடைய ராஜ்யத்தை 10 பங்குகளை கையிலே கொடுக்கிறேன். 10 பங்குல அப்படி ஆண்டவருடைய நாமத்தை பார்க்கிறோம். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? இதோ 12 துண்டுகளாக பிரித்து 10 துண்டை அவருடைய கையிலே கொடுத்து விட்டு 2 துண்டை அவருடைய கையிலே வைத்திருக்கிறார். என்ன சொல்றார்? அவர்கள் என்னை விட்டு இதோ சீதோனியாவின் தேவியாகிய அஸ்துரோத்தையும், மோவாபியரின் தேவனாகிய காமோஷையும், அம்மோன் புத்தரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு, இந்த தெய்வங்கள் அது கல்லு, அது ஜீவன் உள்ளவது அல்ல, அது ஒரு மண், அது ஒரு சிலை. இதை கும்பிடனால ஆண்டவருக்கு எந்த ஒரு பங்கமும் பாதுகாப்பும் இல்லை. அதனுடைய பங்கம் இல்லை அவருக்கு. ஏன் அவருக்கு அந்த கோபம் வருகிறது? அந்த கோயிலில் இருக்கின்ற சிலைகள் நிர்வாணமாய் இருக்கும். அந்த நிர்வாணமாய் இருக்கின்ற சிலைகள் வணங்குகின்ற போது அந்த நிர்வாணத்தின் கோலத்திலேயே எல்லா பெண்களையும் அவன் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதனாலே அவனுடைய மனைவிகளுக்கு அளவில்லை, அவனுடைய மறுமனையாட்டிகளுக்கு அளவில்லை, அவன் வீட்டிலே வேலையாட்களாக இருக்கின்ற மனைவிகளுக்கும் அளவில்லை. இத்தனை தவறுகளை செய்கின்றான். அவன் சிலைகளை வணங்குகிறது ஒரு பெருசல்ல, அவன் நடந்து கொண்டிருக்கிற முறைகள் தான் ஒரு இறைவனை வெறுப்பாய் கொடுப்பதாக இருக்கிறது. ஆண்டவனுக்கு வெறுப்பை கொடுத்தது எது? இவன் செய்திருக்கின்றார் செயல்பாடுகள். ஆகவே தேவனுக்கு மேலும் மேலும் அவன் கோபத்தை சென்று கொண்டு கொண்டிருந்தான். தேவனுக்கு பிடிக்காத ஒரு செயலை, ஒரு தவறான சிந்தைகளை எடுத்துக்கொள்ளாதே, தவறான வழிகளை எடுத்துக்கொள்ளாதே, தவறான பாதைகளை எடுத்துக்கொள்ளாதே. அதை செய்கின்ற ஒரு கருத்து மிகுந்த கோபத்தை உருவாக்குகிறது. அப்போ நீ என்ன செய்திருக்கின்றாய்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீ நடக்கும் பொழுது அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும்.
22 வேறுங்க. துன்மார்க்கர் என்னுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். 5:22 துன்மார்க்கர்களை அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். துன்மார்க்கமான செய்திகளை செய்து கொண்டிருக்கிறார். வேறு யாரும் அவனுக்கு இவங்க சொல்றாங்க செய்வன் வச்சுட்டு போயிருவா, அவன் எனக்கு மந்திரம் வச்சுட்டு போயிருவா, அவன் எனக்கு கோல் விட்டுட்டு போயிருவா அப்படின்னு. அந்த மந்திரமும் போய், அதனுடைய எந்திரமும் போய், அதனுடைய வேஷமும் போய், அவனுடைய அக்கிரமமே அவனை பிடித்துக் கொள்ளுகிறது. மனுஷனுடைய எண்ணங்கள் தான் அவனை அழிக்கிறது. ஆகவே துன்மார்க்கனை அவன் அக்கிரமங்களை அவனை பிடித்துக் கொள்ளும். அடுத்து பாவக்கயிர்களால் கட்டப்படுகின்றான். நம்முடைய எண்ணம் நம்மளை எங்கேயும் போகக்கூடாதபடி, ஒரு செயல்களை செய்யக்கூடாதபடிக்கு, நன்றாக இருக்கக்கூடாதபடிக்கு நம்மளை கட்டி போட்டுகிறான். அவனுடைய அக்கிரமங்களை அவனை கட்டி போட்டு அவன் பாவக்கயிர்களால் கட்டப்படுகின்றான். அவன் செஞ்சுட்டான், அங்க செஞ்சுட்டான், அங்க போனா ஒரு தீர்க்குதல் சித்தரா நம்ம சவம்படுன்னு எல்லாம் நல்லா போகுது. போய் சொன்னாடா அங்க இருக்கிறது எல்லாம் நல்லா போய் அங்க போய் செவம் பண்ணிடுவாங்க. அங்க ஒரு இருக்கிறாங்க, நம்ம செவம் கொடுத்து பூவா செவத்துக்கு போனா அவங்க எல்லாம் எனக்கு நல்லா போகுது. அப்புறம் அடுத்து வர நல்லா போச்சு எல்லாம் திருப்பி அந்த மந்திரத்தை கவுத்துக்கு போறேன். அந்த மந்திர கவத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டி வச்சுன்னா உன்னை கட்டு, உன்னோட பாவம் உன்னை கட்டிக்குது, இன்னொரு கட்டு அவனோட சேர்த்து கட்டுறேன். அப்ப எந்திரிச்சு வர முடியுமா? சரீரங்கள் உலர்ந்து போகி வாடி புஷ்பத்தை போல வாய்ந்து போகும். ஒரு பாவம் உன்னோட பாவம் பத்தல, இன்னொரு பாவத்தை சேர்த்து வைத்து கேட்டு அதுக்கு மேல சந்தேகம். சர்வ வல்லவர் இருக்கிறார், சம்பூர்ணர், யார் மேலும் கோபப்படாதவர், எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அவர் மேலே விட்டுவிட்டு உலகத்தின் மேலும் உலக மக்களின் மேலும் பொய்யர் மேலும் பொய்க்கு பிதாவின் மேலும் நம் நம்பிக்கை வைத்து நாம் குஜபாலத்தை பலமாக்கி, மாமிசத்தை பலமாக்கி, குஜபாலத்தை எடுத்துக்கொண்டு தேவனிடத்தில் நாம் என்ன அநியாயத்தை கண்டோம் இந்த காரியத்தை நாம் செய்வதற்கு யோசித்து பாருங்கள். தேவனிடத்தை என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், நிம்மதியற்றி என் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், யாவனிடத்தில் 10 துண்டுகளை எடுத்து அந்த எரேமியாவின் கையில் கொடுத்து 2 துண்டை கரத்தில் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், இதோ அவர்கள் என்னை விட்டு அந்நிய பெண்களை தேடி, தெய்வத்தை தேடி அவர்கள் ஓடி எனக்கு கோபம் உண்டாக்கினர். எனக்கு எது பிடிக்காதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எதை பிடிக்காதோ அதை அவர்கள் செய்து கொண்டு அதன் மேல் இன்பமாயிருக்கிறார்கள். அதுதான் தேவனுக்கு கோபம். ஆகவே அந்த பிடிக்காததை செய்கின்ற பொழுது தேவனுக்கு கோபம் வந்து உன்னுடைய சுதந்திரத்தை கிழித்து 10 பங்கை பிறருக்கு தருகிறாய். நோயிலே பிடிக்கப்படுகிறாய், சமாதானத்தில் இருந்து விடுபட்டு போகின்றாய், சமாதானம் அற்று திரிக்கின்றாய், இதோ சிந்தைகெட்டு நிற்கின்றாய், நிலைகெட்டு நிற்கின்றாய், இது உன்னுடைய நோக்கத்தை கெடுத்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ எதை முன்னோக்கி போய் நன்றாக வாழ வேண்டும் என்கிறாயோ அது எல்லாம் இது தடை ஓட்டப்பட்டது. இன்றைக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறாய், சிறை வைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு போகாதபடிக்கு நீ வேலி அடைத்து விட்டாய், முன்னேறி போகாதபடி, உன் வழியில் புதிய பாதையை காணக்கூடாதபடிக்கு உனக்கு நீயே அங்கே குடிபறித்துக் கொண்டார். ஆகவே இவனை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நான் கேட்டு உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு இவனுடைய செய்தியை பார்த்து கர்த்தர் அங்கே சொல்லுகின்றார், உன்னுடைய ராஜ்யத்தை பிடுங்கி 10ஆக கிழித்து இந்த 10 பங்கை கொடுத்துட்டு 2 பங்கை நான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதோ அம்மோன் புத்திரின் தேவனாகிய மிக்கோயம் படித்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையானதை இருக்கிறதை செய்யவும், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழியிலே நடவாமல் போனபடினால் அப்படி செய்வேன். என் கட்டளைகளையும் என் செய்கைகளையும் நடவாதபடியினாலே நான் அப்படி செய்வேன். ஆண்டவருடைய கட்டளையும் இருக்கிறது, ஆண்டவருடைய செய்கையும் இருக்கிறது. தன் தகப்பனுடைய செம்மையான வழியை நடக்காமல் தன்னுடைய இஷ்டத்தினுடைய சுயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியினாலே நான் 10 பங்கை குடுங்கி அவனுடைய கையிலே கொடுக்கின்றேன். அந்த நீதிமொழிகளில் வாசித்திருக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் அவர்கள் என் புத்தியை கேளாதபடியினாலே தன் பணத்தின் மதிகேடு, தன்னுடைய புத்தி மற்றவங்க சொத்துல கேட்கவே மாட்டாங்க.
அவங்களுக்கு புத்திக்குது. அந்த புத்தி எதுவா? மதிகேடு. பிறருடைய பேச்சை கேளாமல் உன் புத்தியை நம்பி நீ போறபடினாலே, மதி என்றால் புத்தி, அந்த மதிகேட்டினாலே கேடு. உன் புத்தி உனக்கு கேடாகி கொண்டிருக்கிறது. கேட்டினாலே, மதிகேட்டினாலே என்ன செய்கிறார்களாம்? நல்ல கொஞ்சம் வாய் நல்லா அவன் புத்தியை கேளாதனால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினாலே மயங்கி போறான். ஒண்ணும் இல்லாம போறான், மயங்கி. இதுலயோ ஒண்ணு மயங்கி கிடக்குறான், தெளிந்து வெளியே வர முடியும். மங்கி கிடக்கிற புத்தி. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் காரணம் அதுதான். ஒருத்தர் பேச்சு கேட்கலன்னு சொன்னாவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறன்னு அர்த்தம். வளம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், குறைவற்ற செல்வங்களும் இருக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அதை பயன்படுத்த முடியும், இல்லை என்றால் பயன்படுத்த முடியாதபடி பரதேசமாக தெரியும். ஆகவே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அவன் உயிரோடு இருந்த நாள் இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைத்தேன். இப்ப அதுக்கு மேல சொல்றார், என் நியாயங்களை கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளை நடவாமல் போனபடினாலே அப்படி செய்தேன். என்ன வழிகளிலே நடக்காதபடினாலே, நியாயத்தை கை கொள்ளாதபடினாலே, என் வழிகளில் நடக்காதபடினாலே அவர்களை நான் அப்படி செய்தேன். ஏன் ஒருத்தர் துன்பப்படுறா, ஏன் ஒருத்தர் வேதனைப்படுறா, ஏன் ஒருத்தர் அடையக்கூடியதை அடையாமல் போறா, இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளையோ மனிதனுடைய வார்த்தைகளை கேளாதபடினாலே கெட்டு போகிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் அப்படி செய்தார். அடுத்து சொல்லுகிறார், என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட தாசனாகிய இஸ்ரவேலிலே எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ என் மனவிருப்பத்தின்படி உன் மனவிருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளை நடந்து என் தாசனாய தாவீது செய்து போடா என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். யாருக்கு? தாவீதுனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தன்னுடைய சாலமோனுக்கு போகாமல் அந்த வீட்டின் வேலைக்காரனாக இருக்கின்றார் அந்த எரேபியாவுக்கு தருவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். 10 கோத்திரத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். இப்படி நான் இந்த காரியத்தை நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். இதனால என்ன பண்ணுவேன்? அந்த தாவீதுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், சாலமோனுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அவனுடைய ராஜ்யத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார், இவனுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன் வழியில் நடக்காதபடினாலே இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துட்டு அவனை நான் என்ன பண்ணுவேன்? சிறுமைப்படுத்துவேன். இதோ யோபு 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுக்கு எழுதின புஸ்தகம் இதோ 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாறுபாடு உள்ளவனுக்கு கோட்டையும் நீரே. 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். அக்கிரமம் செய்கைக்காரருக்கு அக்னியுமல்ல ஓத்திரமும் ராசனுக்கு கரெக்டா வார்த்தை வரது, அதன் வழியும் தெரிவிக்கிறது இல்லை, செயல்பாடும் தெரிவிக்கிறது. 3 படி 31 மாறுபாடு ஆனவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். மாறுபாடு உள்ளவனுக்கு ஆபத்து. யார் இருதயத்துக்குள்ள சரியாய் நிற்காமல் இருக்கிறார்களோ, மாறுபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மாறுபட்டு நடக்கிறாரு, அவங்களுக்கு என்ன இருக்குதா? ஆபத்து இருக்கு. என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் கண்டிச்சுதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆண்டவரிடத்துல நீ கேட்க வேண்டியது எல்லாம் உலகத்துல கேட்டுக்கொண்டு உன்னுடைய பொருளை காப்பாற்றுவதற்காக ஊர் பொருளை அழிச்சிட்டு போல நினைச்சிட்டு இருந்தீங்களா? அது நீங்க உங்களுக்கு ஆபத்து, சரியானபடி ஆபத்து வந்து சேர்ந்து உனக்குள்ள உள்ளதை நீ அதற்குள்ளே வா. உன்னை ஆண்டவர் அதை பெருக செய்வார். நீ அடுத்த கோட்டைகளை அழிச்சு உன்னுடைய கோட்டை கட்ட நினைக்காது. அடுத்தவங்களுக்கு நீ ஏலம் கற்றுக்கோ, அவங்களுக்கு கொடுக்க நீ கற்றுக்கோ, அங்கே வாங்கறதை நீ நிறுத்தி. ஆண்டவருடைய சமூகம் அங்க சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு அக்கினியும் அல்லவோ. நீ அவரை ஏமாத்த நினைக்கிற, மக்களை ஏமாத்த நினைக்கிற, உன்னை கண்டிக்கிறவர்களை ஏமாத்துற, உன்னை நல்வழிப்படுத்துங்கள நீ மறைக்கிற. தப்பு மகனே,
தப்பு மகளே, அந்த வழிகளை நீ நடக்காதே, அதை சிந்திக்காது. தேவனுடைய கோட்டை உன்னை உள்ளே வராதபடி தடுக்காதபடி பண்ணிவிடாது. உன்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் சத்துருவும் சகோதரர்களாகும்படி தேவன் உனக்கு கட்டளை தருவார், உனக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துவார். நீ உன்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் இருந்தால் உன்னுடைய சகோதரர்களும் சத்துருவாக மாறுவார். இது வேதம், நான் சொல்லவில்லை. ஆகவே தேவனுடைய கட்டளைகளை பார்க்கிறோம். இது மாறுபாடு உள்ளவனுக்கு ஆபத்தும் அக்கிரமை செய்காரர்களுக்கு அக்னியும் அல்லவோ கிடைக்கும், ஆக்கினியும் அல்லவோ கிடைக்கும். அடுத்த வார்த்தை 4வது வசனம். அவர் என் வழியை பார்த்து ஆண்டவர் எண்ணுகிறார் அல்லவோ, என் வழியை பார்க்கிறார். நீ என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், என்ன நடந்து கொண்டிருக்கிறாய், எப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் ஆண்டவர் எண்ணுகிறாராம். என் வழியை அவர் என் வழியை பார்த்து அவருக்கு என்னென்ன அசைகிற, என்னென்ன நடக்கிற, நீ மிடுக்காய் நடந்த நடைகள் எங்கே, மிடுக்காய் நடந்த நடைகள் எங்கே, பிறரை தூசித்த உன் நினைவுகள் எங்கே, பிறரை ஆழம் பார்த்தா உன்னுடைய எண்ணங்கள் எங்கே, உன் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார். மாறுபாடு உள்ளவனுக்கு அக்கிரமமும் இதோ நீதி நிறைந்த மனுக்குலத்திற்கு ஆக்கினியும் அல்லவோ. உன்னை பார்த்து நடந்த நடைகளை எல்லாம் அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கின்றோம் உன்னுடைய அசைவுகளை எல்லாம் அவர் எண்ணுகிறார். தேவனுக்கு பயந்து எது வந்தாலும் தேவனே நீர் எனக்கு துணையாய் இருக்கிறீர், எது வந்தாலும் நீர் எனக்கு கொடுக்கிறீர் என்று யார் தேவன் மேல நம்பிக்கை வைத்து வாழுகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். உலகம் இன்றைக்கு ஒரு காசு கொடுக்கும், நாளைக்கு அவனுக்கு ஏன் கொடுத்தோம்னு. இன்றைக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பாங்க, ஏன் அவனுக்கு நாம் கொடுத்தோம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் என்றைக்குமே நேசமாய் இருக்கிறவர், என்றைக்கும் அன்பு காட்டுகிறவர், என்றைக்கும் பாசத்தை கொடுப்பவர் அவர் ஒருவர் மாறுகிறது. நமக்கு அரணம், நமக்கு வழியும், அவர் சத்தியமும், அவர் நமக்கு கோட்டையும், மரணமான கோட்டையும், நமக்கு அடைக்கலமும் பலத்த துருக்கமாய் இருப்பார். நீ என்ன தவறுகள் செய்தால் அவர் உன்னிலே கோபம் கொள்ளாமல் உன்னை அணைத்துக் கொண்டிருப்பார். அதுதான் என் தேவனாகிய கர்த்தர். நீ நினைக்கிற மாதிரி நீ அவரை குறை சொல்லிட்டு நீ அவருக்கு தெரியாது பண்ணிட்டு இது ஓடிக்கொண்டிருக்காது. உன்னுடைய வழிகள் வந்து அவித்துகளை கொண்டிருக்கிறார். அடுத்த 5வது வசனம். நான் மாயையில் நடந்தேனோ. மாயையில் என்ன தெரியுமா? மாயம் என்ன தெரியுமா? எனக்கு மட்டும் அங்க போனா எனக்கு 10 பேர் கிடைக்கும். அந்த மாயான எண்ணம். நான் இன்னைக்கு நாளைக்கு இந்த வச்சுட்டு இருந்தா இது இந்த செடி நினைக்க 100 காய் காய்க்கும். மாயான எண்ணம் நினைச்சிட்டு இருக்கிறவத ஒரு மாடு வந்து அப்புறம் 100 காய் எங்கேயும். ஆகவே இந்த சாவல் எடுத்து அந்த கோயில் வச்சு எடுத்து 10 முட்டை எடுக்கும். ரைட்டா 10 முட்டை. நீ எங்கேயும் வேலைக்கு போயிட்டு 2 முட்டை 2 நாளை காணும். அப்போ உன்னுடைய கணக்கு என்னாச்சு? 10 முட்டையில் 8 முட்டை அப்படின்னு சொல்லி அதை கொண்டு அளவு கட்டி வச்சா 2 முட்டை பிடிக்காத போச்சு, 6 முட்டை தான், 6 முட்டை தான் வெளியே போச்சு. அதை வந்து நீ பாதுகாத்து கருத்து கேட்ட மாட்டை விட்டு வீட்டில் வீட்டில் படித்து சாகரமாக ஆட்டுக்குட்டி ஈட்டுக்குட்டி எல்லாம் போய் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஜீவன். அந்த நம்மளுடைய நினைவுகள். அப்போ நாம நினைச்சிட்டு இருக்கிற அந்த 6 குஞ்சு 2 கழுப்பு 2 குஞ்சு நாளில் தண்ணியில் ஊற்றி நம்ம மாயான எண்ணங்கள். என் தேவனை பற்றி கொண்டு இருக்கப்பற்று அவர்களை பாதுகாத்து சகல ஞானத்தையும் அறிவையும் அவர் கொடுத்துக் கொண்டிருப்பார். பாடுபாடு இருக்குதுன்னா கண்குட்டி அவுத்து அந்த ஊரெல்லாம் கொண்டு வந்து மாறுபடி எங்க வரு பாடுபட்டு. அப்ப யார் பண்ணா? அவங்க அவுத்துட்டாங்க, இங்க அவுத்துட்டாங்க. முன்னடைகளின் மேல் நீ கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க மேல் கவனத்தை கொடுப்பார். உன்னை நீ கவனப்படுத்த. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் ஞானத்தை தருகிறார், தேவன் அந்த பாதுகாப்பை தருகிறார், அந்த புத்தியை தருகிறார், அந்த நீதியை தருகிறார். 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? மாயிலே நடந்தேனோ சொல்றார். உண்மையிலேயே அவர் உள்ளம் அவ்வளவாக நொறுங்கி போய்த்தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் எனக்கு தகுதியா மேல நினைக்கல, எதையும் நான் நினைக்கல, நான் மாயில் நடந்தேனோ, என்னோட உள்ளம் தீவிரிச்சு போச்சோ உலகத்தால சுத்தமத்தில் நடந்தபடினால் தன்னை அவன் பரிசோதித்துக் கொண்டே இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்.
என் பிள்ளைகளை இப்படி தன்னை தற்பரிசோதனை செய்து கொள்வதற்காக யோகை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். பிறருடைய வஞ்சித்தேனோ, யாருடைய தெரியாமல் வாங்கிக் கொண்டேனோ, இப்படி எல்லாம் தன்னை பரிசோதித்துக் கொண்டிருந்தபடினாலே யோபின் முகத்தை ஆண்டவர் பார்த்தா என்ற இடத்திலே பார்க்கின்றார். நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, என்னென்ன ஆண்டவர் விருதியை தான் பார்ப்பாரு, முகத்தை பார்க்க மாட்டார். ஆனா ஆண்டவர் யோபின் முகத்தை பார்த்தார். கருணை நிறைந்த அதனுடைய பாவம், அதனுடைய துன்பத்தினுடைய வடுக்கள் நிறைந்த அந்த முகத்தை, கருமைன்னு அதனுடைய வடுக்கள் நிறைந்தது, அதனுடைய புண்கள் நிறைந்தது, நாய்கள் நக்கின முகம், அது அங்கே சாம்பலை அள்ளி போட்டு எரிச்சலை அடக்கின முகம், அழுக்கு நிறைந்த முகம். அந்த முகத்தை தேவன் நோக்கி பார்த்தார். அவன் வேண்டுதலை கேட்டார். அவன் யாருக்கெல்லாம் வேண்டுதல் செய்தானோ அவர்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீ நோக்க மறுத்திருக்கின்ற முகத்தை யார் நோக்கினார்? என் தேவன். இதோ பார்க்க அருவருப்பாய் இருந்தா அந்த முகத்தை யார் நோக்கினார்? என் சர்வலோகத்தின் தேவன் நோக்கி பார்த்தார். அதுதான் என் தேவனாகிட்டார். அதுதான் என் தேவனாகிய கர்த்தர். மோசே மக்களுக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தவன். அவர் எத்தனை பேர் நேசித்தார்கள்? எலியா தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தது எத்தனை பேர் நேசித்தார்கள்? இது என் இயேசுவானவர் உலகத்தில் தன்னையே கொடுத்தார். எத்தனை பேர் நேசித்தார்கள்? ஒருவர். தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவரை மனிதர்கள் நேசிக்கிறார். தேவன் யாரை அங்கே நேசிக்கிறாரோ அவர்களை உலகம் நேசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய பணிகளை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆகவே ஜீவன் தவறான பாதைகளில் நடந்திருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் அங்கே தவறாகி போய்விடுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தன் பாதைகளை தவறவிடக்கூடாது, தன் வழிகளை தவறவிடக்கூடாது, தன் சிந்தைகளை தவறவிடக்கூடாது. தான் எல்லாம் பெரியவர்கள் என்று தெரியும் என்று அமைதி கொள்ளக்கூடாது. நம்முடைய நிலையை தேவனைக்கு மாத்திரம், அவனுடைய பாதத்திற்குள்ளே மாத்திரம் சரணடைய வேண்டும். அவரையே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. மனிதர்கள் பாராத முகத்தை தேவன் பார்க்கிறார். மனிதர்கள் மதிக்காத முகத்தை அவர் நோக்குகிறார். தேவன் உன்னுடைய வடுக்கள் நிறைந்திருக்கின்றார் அந்த முகத்தை கர்த்தர் அவன் கரிசனையோடு பார்க்கிறார். உன்னை அங்கீகரித்து அரவணைத்து ஆசீர்வதிப்பதற்கு மனிதர் அல்ல, அவர் ஒருவர். தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்திற்குள்ளே உண்மை அன்றி வேறே கதி ஒரு